இங்க ஒரு பொண்ணு ரோட் கிராஸ் பண்ண போக அப்ப சடனா அவ மேல ஒரு கார் வந்து இடிக்க அந்த கார்ல இருந்து யார் வராங்கன்னா ஃபெலின்ற ஒரு ரவுடி பையன் வரான். கீழே விழுந்த அந்த பொண்ணு கோவத்துல இவனை பார்த்து ஏன்டா நீ தூக்கத்திலேயே வண்டி ஓட்டுறியான்னு கேட்க ஃபெலி அவளை பார்த்து ஆமா அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு ஒரு டெரர் லுக் வேற, கண்ணுல இருந்து லைட் வேற எரியுது. அந்த பொண்ணு அதை பார்த்து பயந்து போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிக்க இந்த பையன் அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து இடிச்சதும் இல்லாம அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க பாரு என் காரை நீ என்ன பண்ணிருக்கன்னு பாரு. அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த கார்ல அந்த பொண்ணை இடிச்ச ஃபோர்ஸ்ல அந்த பொண்ணோட மூஞ்சி அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. அதனால இந்த பொண்ணு சாரி நான் தெரியாம குறுக்கால வந்துட்டேன்னு தப்பே செய்யாத அந்த பொண்ணு சாரி கேக்குது. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு மூக்குல இருந்து ரத்தம் வர அதை பார்த்து இவன் பயந்து போய் சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு அந்த இடத்த விட்டு நைசா நழுவு பார்க்க இந்த பிள்ளை ரத்தம் வரதை நோட்டீஸ் பண்ணி என் மூக்குல ரத்தம் வருது பாரு அப்படின்னு அவனை பிடிச்சி காட்டி மக்களே பாருங்க இவன் தான் என்னை இடிச்சான் நான் போயிலாம் சொல்லல இங்க பாருங்க எனக்கு ரத்தம் வருதுன்னு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ரவுடி பையன் மேல வேற தடவி விட்டுறா. அவனுக்கு ரத்தம்னா பயம் போல, இதுல இந்த பையன் பெரிய ரவுடி வேற. அப்புறம் அந்த பொண்ணு அப்படியே கத்திக்கிட்டே மயக்கம் போட இவனும் மயக்கம் போட்டுறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு தலையில கட்டு போட்டு மூக்குல பஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்க. எவனோ ஒருத்தன் என்னை கார்ல இடிச்சிட்டு போயிட்டான்னு அங்க இருந்த ஒரு நாய்கிட்ட ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்க. அந்த நாய் ஒரு போஸ்டர் எடுத்து வந்து கொடுக்குது. அந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்குன்னா வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் என்னை வந்து பாருங்க சரியாயிருன்னு ஒரு ஜோசியம் பாக்குற இடத்தோட போஸ்டர் இது. சரி நம்ம அங்கேயாவது போய் பாப்போன்ட்டு இந்த பொண்ணு அங்க போக அங்க வேற அந்த ரவுடி பையன் வருவான் பாருங்க. இந்த பொண்ணு அங்க போய் அவளோட சோக கதையெல்லாம் அங்க இருந்த ஒரு பெருசுகிட்ட புலம்பிட்டு இருக்க. உனக்கு தீர்வு இருக்கு, என்னோட பேஷண்ட்டை உனக்கு ஒருத்தனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவன் கூட நீ சேர்ந்துக்கோ, அதுதான் உனக்கு தீர்வு அப்படின்னு சொல்ல அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க இந்த பொண்ணை கார்ல அடிச்ச அந்த ரவுடி பையன் தான். இந்த பையன் வரதை பார்த்து அந்த பொண்ணு ஓடி போய் ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்க. இவன் வந்து அந்த துணி எடுத்துட்டு உள்ள பார்த்தா அந்த பொண்ணு பயந்து நின்னுட்டு இருக்கு. இவனுக்கு அடையாளம் தெரியாம யார் நீன்னு கேட்க அப்புறம் அந்த பொண்ணை நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது ஓ நீ தானே என் கார்ல அன்னைக்கு வந்து விழுந்த அப்படின்னு அவன் சொல்ல ஆமா இங்க எதுக்கு வந்தான்னு கேட்கறான். ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு அந்த புள்ள பயந்துட்டு ஓட இவன் அந்த புள்ளையை தடுத்து நிறுத்தி வச்சுக்கிறான். நீ என்னை விடலன்னா நான் சத்தமா கத்திடுவேன்னு அந்த பொண்ணு சொல்ல இந்த பொண்ணோட பேரு ஷா. இந்த ஷா பொண்ணு கத்திடுவேன்னு சொல்ல சரி கத்து அந்த புள்ள காட்டு கத்த ஆனா யாருமே வர மாட்டாங்க. இவன் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். உடனே அந்த புள்ள இன்னும் சத்தமா கத்த அவன் கையில இருந்த சோடா பாட்டில் எடுத்து அவளோட பல்ல பாட்டில் ஓபனர் மாதிரி பாட்டில் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி அந்த ஜூஸ் வேற குடிச்சிட்டு இருக்கான். சரியான பண்ணுங்க இந்த சீன்லாம். இவங்க ரெண்டு பேரும் இப்ப மீட் பண்ணதுக்கு யாரு காரணம்? அங்க இருந்த ஒரு பெருசு தானே. அந்த பெருசு இவங்க ரெண்டு பேத்தையும் இப்ப ஒன்னா சேர்த்து விட்டான். ஆக்சுவலா ஃபெலின்ற இந்த ரவுடி பையன் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட எல்லாம் கடன் வசூல் பண்ற வேலை செஞ்சுட்டு இருப்பான். இப்ப இந்த பொண்ணை வேற இவன் கூட சேர்த்து விட்டானா. இந்த பொண்ணும் அந்த ரவுடி பையனும் சேர்ந்து கடன் வசூல் பண்றன்னு சரியான காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.